TNPL 2024 Chepauk Super Gillies with Dindigul Dragons match highlights. திண்டுக்கல் கேப்டன் ரவிச்சந்திர அஸ்வின் டேஸை சூஸ் பவுலிங்கை சூஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு பேட்டிங் இறங்கின சேப்பாக் டீம் ஃபஸ்ட்டு ஓவரே ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. அதற்கு பின்னாடி வந்த ஜெகதீசனும் அப்ரஜித்தும் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்க செகண்ட் விக்கெட்டை ஜெகதீசன் அவுட் ஆகிட்டு போயினார். பின்னாடி மலமலன்னு விக்கெட் போக அப்ரஜித் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அவரோட 50யை பதிவு பண்ணார். லாஸ்ட்டு 2 ஓவர்ஸில் அப்ரஜித்தும் தன்வரும் 6 அடித்து வெளுத்துட்டாருங்க. கடைசியில் சேப்பாக் 158 ரன்ஸ் அடித்தா வின்னுன்ற இலக்கை வச்சாங்க. நெக்ஸ்ட் இறங்கின திண்டுக்கல் டிராகன்ஸும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட்டை விட்டாங்க. பின்னாடி வந்த ரவிச்சந்திர அஸ்வின் 6 அடிக்க ஆரம்பித்து 27 பால்லேயே 50 ரன் அடித்து 10வது ஓவர்லேயே அவரோட 50யை பதிவு பண்ணார். அவர் கூட இறங்கின சிவம் சிங்கும் நல்லா விளையாடி அவரோட 50யை பதிவு பண்ணார். பின்னாடி அஸ்வின் அவுட் ஆகிட்டு போக 23 பால்ஸுக்கு 22 ரன் அடித்தா இலக்கு. விக்கெட் வரிசையாக போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா சீரியஸாக போய்கிட்டு இருந்த மேட்ச்சில் சேப்பாக்கு 2 கேட்சை வரிசையாக விட்டாங்க. கடைசியில் 2 பாலுக்கு 2 ரன் அடிக்கணுன்ற நிலமையில் தினேஷ் ஃபஸ்ட்டு பாலே ஒரு 4 அடித்து மேட்சை முடிச்சிட்டாரு. கடைசியில் மேட்சை திண்டுக்கல் டிராகன்ஸ் வின் பண்ணி சேப்பாக் சூப்பர் கில்லிஸை வெளியே அனுப்பிட்டாங்க. ஃபைனலி திண்டுக்கல் டிராகன்ஸ் won by 4 wickets. இன்னும் நிறைய ஸ்போர்ட்ஸ் அப்டேட் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.